Hey people, welcome to new video. இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது நான் ரீசெண்ட்லி என்னோடய பைக் ரைடுக்காக வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது அமேசானோடது. அது வந்து 12 volts காரில் யூஸ் ஆகும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் வயர்லெஸ் லைக் விதவுட் வயர்னாலும் நான் இன்ஃப்ளேட் பண்ணுற மாதிரி. இது ரீசார்ஜபிள். ஸோ அதனால் இது எனக்கு பைக்கு யூஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. So the purpose of that is for my bike ride, okay, just for emergency purpose. இது வந்துட்டு ஸ்மார்ட் டயர் இன்ஃப்ளேஷன் மேக்ஸ். இதில் 2 வெர்ஷன் இருக்குது. இது வந்து மேக்ஸ் வெர்ஷன், இன்னொன்று வந்து நார்மல் வெர்ஷன் இருக்குது. அதில் ரெண்டுமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல, ஒரு 500 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி இது கொஞ்சம் பேட்ரி பேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இது வந்து கியூபோன்ட்டு, இது ஹீரோட கம்பெனி. டியூவல் பவர். இது வந்து 2 கார்டட் வித் கார்ட்லெஸ் ரெண்டுமே ஒர்க் ஆகும். ப்ளஸ் இதில் வந்துட்டு இதுதான். அதில் வந்து 5000 mAh இருந்துச்சு. இதில் வந்து 5200 mAh. ப்ளஸ் எல்இடி டிஸ்பிளே நம்ம செட் பண்ணிக்கலாம். இது எத்தனை எவ்வளோ வேணும்ன்ட்டு, இப்போ 26 அப்படின்ட்டு அது ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். அது எமர்ஜென்சி லைட்டாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் அ காம்பேக்ட். அப்பார்ட் ஃப்ரம் தேட் மேக்ஸ் இஸ் 150 PSI. இது காருக்கு மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிளுக்கு, அந்த வாலிபால், இந்த மாதிரி இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நாசல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த காரு, பைக்கு, சைக்கிள், பால், யா தட்ஸ் இட். பாக்ஸு மேலே அவ்வளோதான் இருக்குது. அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, திஸ் இஸ் ஃப்ரண்ட். ஓகே, பாக்ஸ் கண்டென்ட் என்னென்னு பார்ப்போம். பண்ணலாமா? ஓகே, இதுதான் நம்மளோட இன்ஃப்ளேட்டர். ஹெவி 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 டூ ஹெவி. அப்பா, இது ஒரு ஐ திங்க் இட்ஸ் டூ ஹெவி. எவ்வளோ கேஜின்னு பார்க்கணும். பட் இட்ஸ் நாட் தேட் லைட் வெயிட். நினச்ச மாதிரி லைட் வெயிட் இல்லை. 2 kg மோர் தென் 2 kg ஐ கெஸ். ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் கேரி பண்ணுறதுலாம். ஸோ நம்மளுக்கு டைப் C to A சார்ஜர். இதுதான் 12 volts காரில் சார்ஜ் பண்ணுறதுக்கு இன்கேஸ். இது வந்துட்டு நம்மளோட யூசர் மேனுவல்ஸ். நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணும், வாரண்ட்டிக்காக எல்லாம் பண்ணுறது. ஸோ இதுதான் நாசல். இதை நம்ம காருக்கு யூஸ் பண்ணுறது நினைக்கிறேன். யா, பவுச் கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் குட். பவுச் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க எல்லாம் ஆன் இருக்கான்னு பார்த்துருவோம். பவர் இருக்கு. ஹோல்ட் இட். எஸ், பேட்ரி இருக்கு லைட்டாக. ஸோ வேர் இஸ் அ கேபிள்? வேர் இஸ் அ கேபிள்? எங்கே தான் கனெக்ட் ஓகே ஓகே, இங்கே கனெக்ட் பண்ணுறதா? ஓகே, லாக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம டயருக்கு கனெக்ட் பண்ணிட்டோன்னா, இல்லாட்டா ஐ ஷுட் யூஸ் திஸ் தான். இட்ஸ் கோ டு யூசர் மேனுவல். இதில் ஒன்றும் அப்படி போட்ட மாதிரி இல்லையே. ஓகே, இதை பற்றி ஒன்றும் இல்லை. தெர் இஸ் நோ யூசர் மேனுவல். மேபி ஒன் ஆஃப் திஸ் ஷுட் கோ. டைரெக்டாக போட்டுடலாமான்ட்டு நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரியா? தேர் 2 nozzles here. either one should go or directly. அது மட்டும் செக் பண்ணணும். ஓகே,
that's it. இதில் வேறு ஒன்றும் இல்லை. சார்ஜிங் பார்ப்போம் எப்படி ஃபாஸ்ட் சார்ஜர் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணிப்போம். இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ பவர் பேங்க் ஆல்சோ, எமர்ஜென்சி பவர் பேங்க், ஜஸ்ட் ஃபார் எமர்ஜென்சி. ஆனால் இவ்வளோ ஹெவியாக ஏன் இருக்குன்னு தெரில, அது பெரிய மோட்டரா என்னன்னு தெரில. பட் தட்ஸ் இட். ஓகே, தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. உங்களை பிடிச்சிருக்கும், கொஞ்சம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யூ ஆர் ட்ரைங் டு பை இன்ஃப்ளேட்டர், டயர் இன்ஃப்ளேட்டர், இது கூட ட்ரை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். Thank you very much for watching this video. Have a nice day. Bye bye.